தசகம் 54. காளியனின் நஞ்சினால் துன்புற்ற பசுக்களும் இடையர்களும் பிழைத்த. முன்னொரு காலத்தில் உன் பக்தனான சௌபரி என்ற மகிழ்ச்சி உன்னையே நினைத்து யமுனையாற்றினுள் மூழ்கி 12 ஆண்டுகள் தவம் செய்தான். அப்பொழுது சிற்றன்பத்தில் ஈடுபட்டிருந்த மீன்களிடத்தில் அன்பினை கொண்டவராய் இருந்தான். பின்பு ஒரு நாள் அவன் கருடனை நேரில் கண்டான். உன் வாகனமும் திருட்சகுமாரனுமான அந்த கருடன் பசியால் ஒரு மீனை தின்றது. அதனால் அம்முனிவன் பெரிதும் மனம் வருந்தி அந்த கருடனை பார்த்து, இனி நீ இவ்விடத்தில் உயிர்களை தின்பாயாகில் உன் உயிரை இழப்பாய் என்று சபித்தான். அந்த காலத்தில் காளியன் என்ற பாம்பு தன்னிடம் உள்ள கொடிய நஞ்சின் செருக்கினால் பாம்புகளுக்கு பகையான கருடனுக்கு உணவாக வைத்திருந்த மீனை தின்றான். அதனால் உன் திருவடி மலர்களேயே அடைக்கலம் புகுந்தவனான அந்த கருடன் சினம் கொண்டு தன் இறக்கைகளால் அவனை அடித்துக் கொள்வதற்காக விரட்டினான். அப்பொழுது அந்த காளியன் ரிஷி சாபத்தால் கருடனால் வர முடியாத யமுனையின் நீர் பகுதிக்கு சென்று விட்டான். கொடியவனான அந்த காளியன் அந்த யமுனை ஆற்றில் வாழ்ந்து வந்தான். அப்பொழுது அவனுடைய நஞ்சின் கடுமையால் கரையில் இருந்த மரங்கள் அழிந்தன. வானில் பறந்த பறவைகளின் கூட்டங்கள் கீழே விழுந்தன. அவற்றைக் கண்டு உன் உள்ளம் கருணையால் கசிந்தது. அந்த காலத்தில் ஒரு நாள் பலராமன் உன்னுடன் வராத சமயம் நீ யமுனையின் கரையில் இருந்த காட்டிற்கு சென்றாய். அப்பொழுது கோடையின் பொறுக்க முடியாத வெப்பத்தால் பசுக்களும் இடையர்களும் பெரிதும் துன்புற்று அந்த நச்சு நீரையே பருகினார்கள். அச்சுதனே, உயிர் இழந்து நிலத்தில் விழுந்து கிடந்த இடைச்சிறுவர்களையும் பசுக்களையும் நீ கண்டாய். அருள் கூர்ந்து அவர்களின் அருகில் சென்று அமுதத்தை பொழியும் கடைக்கண் பார்வைகளால் அவர்களை உயிர்ப்பித்தாய். என்ன நடந்தது, என்ன நடந்தது? அவயங்கள் எல்லாவற்றிலும் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறதே என்று கூறிக்கொண்டே எழுந்த இடையர்கள் உன்னை எதிரில் கண்டார்கள். உன் பெருமைகள் பலவற்றையும் அறிந்திருந்ததனால் அது உன்னால் செய்யப்பட்டதே என்று அறிந்து உன்னை ஆற தழுவி கொண்டார்கள். அவ்வாறே பசுக்களும் ஒரு நொடியில் உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சி பொங்க உன்னை எதிரில் கண்டன. கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருக மென்மையாக குரல் கொடுத்து கொண்டு விரைவாக உன்னை நாற்புறமும் சூழ்ந்து நின்றன. முகுந்தனே, எங்கள் உடலில் எல்லா இடங்களிலும் இந்த மயிர் கூச்சே இருக்கின்றது. உள்ளத்தை இன்னதென்று விளக்க முடியாத ஆனந்த பெருக்கு ஊற்றாக மேன்மேலும் பெருகுகிறது என்று கூறி, இந்த விஷத்தின் விளைவு விந்தையாக உள்ளது என்று உனது கருணாவிலாசத்தை அறியாத கோபபாலர்கள் தமக்கு ஏற்பட்ட ஆனந்த அனுபவத்தை உன்னிடம் கூறி உன்னை வணங்கினர். குருவாயூரின் தலைவனே, இவ்வாறு உன் பக்தர்கள் உயிர் இழந்தாலும் அவர்களுக்கு உயிரூட்டி உன் அழகிய கடைக்கண் பார்வையால் அவர்களை நோயற்றவர்களாக செய்கின்றாய். அப்படி எல்லையற்ற அருள் சிறப்பை உடைய நீயே என்னை பிணியினின்றும் காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.